ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை தான் நம்ம பொரியல் பண்ணியிருக்கோம். சூப்பரான இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து 2 கட்டு க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சாச்சு பாருங்கள். இதுக்கு பொரியலுக்கு தேவையான வெங்காயம் 2 கட் பண்ணியிருக்கு, காஞ்ச மிளகாய் 5 கிள்ளி வச்சுருக்கு, பூண்டு 2 உரித்து வச்சாச்சு. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாம். நம்ம கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 2 கட்டு எடுத்துருக்கிறதுனால நான் இந்த எண்ணெய் எடுத்திருக்கேன். சின்ன குழம்பு கரண்டி அளவுக்கு தான். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் எடுத்து போட்டுடலாம். காஞ்ச மிளகாய் லைட்டாக செவரமுள்ளே நம்ம வெங்காயத்தையும் போட்டுடலாம். வெங்காயமும் பூண்டும் 2த்தையுமே போட்டுடலாம். கீரை பொரியல் வந்து ரொம்பவே ஈஸி தாங்க. இந்த மாதிரி செஞ்சாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் வந்து ஓரளவுக்கு ஆஃப் பாயிலில் குக் ஆனது போதுமானது கீரை பொரியலுக்கு. இப்போ நல்லா வடிகட்டி வச்சுருக்க இந்த கீரையை எடுத்து நம்ம போட்டுடலாம். இந்த கீரை வந்து கொஞ்சம் சுருங்கினதுக்கப்புறம் பேலன்ஸ் கீரை எடுத்து போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரை மூடி தேங்காய் வந்து துருவி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். கீரையில் வந்து தேங்காய் துருவி போட்டால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கீரை. ஏன்னா கீரைகளுடைய ராஜான்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து இரும்புச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், புரதம், விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி இந்த மாதிரி நிறைய இருக்குது. கண்ணுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண்ணிமையில் வந்து ஏதாவது அலர்ஜி ஏற்பட்டுருச்சுன்னா இந்த பொன்னாங்கண்ணி இலையை வந்து இமையில் வச்சு கட்டி பண்ணிங்கன்னா சரியாயிடும். 2 வாரத்தில் தொடர்ச்சியாக வந்து இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்டோன்னா கண்ணிமையில் ஏதாவது வீக்கம் இருந்தாலும் கூட அது சரியாயிடும். இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் கண்ணில் என்ன பிரச்சனை வந்தாலுமே அது எல்லாத்தையுமே குணப்படுத்துகிற சக்தி இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு இருக்குது. மாலைக்கண் பிரச்சனை இருக்கா, அவங்க கண்டிப்பாக இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வதக்கி வெண்ணெயோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா நைட்டில் அந்த பிரச்சனை வரவே வராது. பொன்னாங்கண்ணி கீரை வந்து பூச்சி கடிக்குமே வந்து ரொம்பவே பயனுள்ளதான ஒரு கீரை. இந்த பூச்சி கடித்த இடத்துல வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையை பொடி பண்ணி அது மேலே வச்சு கட்டினோன்னா விஷக்கடி, எந்த ஒரு விஷக்கடி இருந்தாலும் வந்து அது கண்ட்ரோல் பண்ணிடும். உடல் உஷ்ணத்தை ரொம்பவே குறைக்கும். முடி வளர்றதுக்கும் இந்த கீரை வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. உடல் பலவீனமாக இருக்கா, அப்போது இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்டோன்னா உடல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். இந்த ஸ்டேஜ் பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காவை துருவி போட்டுடலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கீரை வதங்கினதுக்கப்புறம் சால்ட்டு போட்டோன்னா மிதமான சால்ட்டே கரெக்டாக இருக்கும். முதலே நம்ம கீரையில் சால்ட்டு போட்டோன்னா அதுக்கு எவ்வளோ அளவு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொன்னாங்கண்ணி கீரையை சாறு எடுத்து பசும்பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தோன்னா உடல் வந்து ரொம்பவே பலமாக இருக்கும், உயிர் சக்தியும் அதிகரிக்கும். அவ்வளோ சத்து மிகுந்த இந்த கீரையை நம்ம இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டாச்சு. நீங்களும் எப்போ சமைச்சு சாப்பிட போறீங்க மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்ரீ வியூ சேனலை. பாய். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். See you.